எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன். எப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய கிராமங்கள் இருக்குதுங்க. அந்த கிராமங்கள்ல நிறைய விசித்திரமான பெயர்கள் கொண்ட நிறைய ஊர்கள் இருக்குது. அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த ஊர் பெயர்கள் எல்லாமே நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். அப்படி நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பெயர் கொண்ட கிராமம் இருக்கா, ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய ஊர் பெயர்கள் இருக்குதுங்க. அது நம்மளுக்கு தான் தெரியறது இல்லை. ஸோ அதுல ஒரு டாப் 25 இன்ட்ரெஸ்டிங்கான ஊர் பேர் கொண்ட கிராமத்தோட லிஸ்ட்டை நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்கலாமுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய பிராண்ட் அண்ட் பிசினஸை நம்ம சேனல்ல ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்கள் இருக்குதுங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த 38 மாவட்டங்கள்ல 316 தாலுக்கா இருக்குதுங்க. அந்த 316 தாலுக்காக்குள்ள தான் 17,653 கிராமங்கள், அதாவது வருவாய் கிராமங்கள் உங்களுக்கு இருக்குது. இப்ப நான் சொல்ல போற அந்த டாப் 25 விசித்திரமான வித்தியாசமான ஊர் பெயர் கொண்ட கிராமங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 17,653 கிராமங்களுக்குள்ள இருக்கலாம். இந்த வீடியோல நம்ம முதல்ல பார்க்க போற ஊரோட பேரு கேட்டவரம் பாளையம். கேட்டவரம் பாளையம் இது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அப்படிங்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம் தான் இந்த கேட்டவரம் பாளையம். இரண்டாவது கிராமம் பால்வார்த்து வென்றான். பால்வார்த்து வென்றான் இதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்துல தான் இருக்கிற ஒரு சின்ன கிராமம்ங்க. பால்வார்த்து வென்றான். மூணாவது பார்க்க போற கிராமத்தோட பேரு குந்தாணி பாளையம். குந்தாணி பாளையம் இது கரூர் மாவட்டத்துல இந்த கிராமம் இருக்குதுங்க. குந்தாணி அப்படிங்கிற பெயருக்கு பொருள் வாய் அகன்ற பாத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. குந்தாணி பாளையம் இது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்குது. நாலாவதா பார்க்க போற கிராமத்தோட பேரு கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி அப்படிங்கிறது நம்ம விளையாட்டை தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். விளையாட்டுக்கு பேர் தான் கண்ணாமூச்சி. ஆனா அப்படி ஒரு உண்மையான ஊர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதுங்க. கண்ணாமூச்சி அப்படிங்கிற ஊர் சேலம் மாவட்டம் மேட்டூர் தாலுக்கால இருக்குது. அஞ்சாவதா பார்க்க போற ஊர் மாட்டுத்தாவணி. மாட்டுத்தாவணி அப்படிங்கிற ஊர் பெரும்பாலும் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது மதுரை மாவட்டத்துல உள்ள ஒரு பிரபலமான ஊருங்க. மாட்டுத்தாவணி அப்படிங்கிறதுக்கு எப்படி பேர் வந்தது அப்படின்னா, அந்த ஒரு பழமையான காலத்துல பாத்தீங்க அப்படின்னா மாடுகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் இங்க நிறைய சந்தைகள் இருக்குங்களாமா. அதனாலதான் மாட்டுத்தாவணி அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு வந்திருக்கு. ஆறாவதா பார்க்க போற கிராமம் நல்ல மரம். நல்ல மரம் இது மதுரை மாவட்டத்துல கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு கிராமம் தான் நல்ல மரம். பேரே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் விசித்திரமா இருக்கு, வித்தியாசமாவும் இருக்கு. நல்ல மரம். ஏழாவதா பார்க்க போற கிராமத்தோட பேரு எப்போதும் வென்றான். எப்போதும் வென்றான் இது தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமம் தானுங்க. எப்போதும் வென்றான் இந்த பேரே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு. எனி டைம் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி எப்போதும் வென்றான் அப்படின்ட்டு இருக்கு, நல்லா இருக்கு. எட்டாவதா பார்க்க போற ஊரு நாயகனை பிரியால். நாயகனை பிரியால் இது அரியலூர் மாவட்டத்துல இருக்குங்க. நாயகனை பிரியால் இந்த பேர் பாத்தீங்க அப்படின்னா யாருமே மேக்சிமம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாயகனை பிரியால் இந்த கிராமத்துல இருக்கிற மனைவிமார்கள் தன்னுடைய கணவனை எப்பவுமே பிரிஞ்சு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நானா நான் நினைச்சுக்கிறேன். நாயகனை பிரியால் நல்லா இருக்கு. ஊரோட பேரே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நாயகனை பிரியால். ஒன்பதாவதா பார்க்க போற ஊரோட பேரு மூவிருத்தாளி. மூவிருத்தாளி இது திருநெல்வேலி மாவட்டத்துல மேல நீலத நல்லூர் அப்படிங்கிற வட்டாரத்துல அமைஞ்சிருக்கிற ஊர் தான் மூவிருத்தாளி. பத்தாவதா பார்க்க போற ஊரோட பேரு பிச்சை தலைவன் பட்டி. பிச்சை தலைவன் பட்டி இது திருநெல்வேலி மாவட்டத்துல தான் இந்த ஊர் இருக்குதுங்க. பிச்சை தலைவன் பட்டி குருவிக்குளம் வட்டாரத்துக்கு பக்கத்துல இந்த கிராமம் அமைஞ்சிருக்குது. பிச்சை தலைவன் பட்டி. 11ஆவது பார்க்க போற கிராமத்தோட பேரு தலைவாசல். இது பெரும்பாலும் எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தலைவாசல் சேலம் மாவட்டத்துல இந்த ஊர் இருக்குதுங்க. இது ஒரு ஊராட்சி ஒன்றியம். தலைவாசல். 12ஆவதா பார்க்க போற ஊரோட பேரு கண் கொடுத்த வனிதம். கண் கொடுத்த வனிதம் திருவாரூர் மாவட்டத்துல இந்த கிராமம் இருக்குதுங்க. குடவாசல் அப்படிங்கிற வட்டாரத்துல இந்த கிராமம் அமைஞ்சிருக்குது. கண் கொடுத்த வனிதம். 13ஆவதா பார்க்க போற கிராமத்தோட பேரு அரிய கோஷ்டி. அரிய கோஷ்டி வேலூர் மாவட்டத்துல இந்த கிராமம் இருக்குது. 14ஆவதா பார்க்க போற ஊரோட பேரு சேலை. திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த சேலை அப்படிங்கிற ஊர் இருக்குதுங்க. இது ஒரு சின்ன கிராமம். இந்த பேர் மேக்சிமம் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரா, சேலை ஊர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சேலை அப்படிங்கிறது இது ஒரு புது ஊரா இருக்குது. 15ஆவதா பார்க்க போற ஊரோட பேர் ரொம்பவே விசித்திரமானதுங்க. ஆமாங்க, அந்த ஊரோட பேர் உலகம். ஆமாங்க, இங்கிலீஷ்ல வேர்ல்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, உலகம். உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. இது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டாரத்துல இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அமைஞ்சிருக்குதுங்க.
16வதா பார்க்க போற ஊரோட பேர் வந்து எருமைவெட்டிபாளையம். எருமைவெட்டிபாளையம் இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல காரனோடை அப்படிங்கிற வட்டாரத்துல வந்து இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. எருமைவெட்டிபாளையம். 17வதா பார்க்க போற ஊரோட பேர் வந்து கண்ணாடி. கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குதுங்க. கடலூர் மாவட்டத்துல வந்து இந்த கண்ணாடி அப்படிங்கிற ஊர் வந்து இருக்குதுங்க. குறிஞ்சிப்பாடி அப்படிங்கிற வட்டாரத்துல வந்து இது ஒரு கிராமம் வந்து இருக்குது. 18வதா பார்க்க போற ஊரோட பேரு வளையமாதேவி. வளையமாதேவி சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்துல இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க. வளையமாதேவி. 19வது பார்க்க போற ஊரோட பேரு வானமாதேவி. வானமாதேவி கடலூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற முக்கியமான ஊராட்சி தான் இந்த வானமாதேவி. 20வதா பார்க்க போற கிராமத்தோட பேர் வந்து தேவன்குறிச்சி. தேவன்குறிச்சி மதுரை மாவட்டத்தில இருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பேரையூர் பகுதிக்கு அருகில் இருக்கிற ஊர் தான் இந்த தேவன்குறிச்சி. 21வதா பார்க்க போற கிராமத்தோட பேர் வந்து ஒரு கோடி. ஆமாங்க, நான் பொய் சொல்லல. ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்து இருக்குதுங்க. விழுப்புரம் மாவட்டத்துல வந்து இருக்குது இந்த ஒரு கோடி. கேட்கறக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஆச்சரியமா இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இந்த கிராம மக்கள் வந்து இப்ப ஒரு பஸ்ல ஏறுறோம் அப்படின்னா வந்து அந்த ஊருக்கு வந்து ஒரு டிக்கெட் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கோடி 1 கொடுங்க, ஒரு கோடி 2 கொடுங்க, ஒரு கோடி 3 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களோ என்னமோ. அதெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தா வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஒரு கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து ஒரு சின்ன கிராமம் தான் ஒரு கோடி அப்படிங்கிறது. 22வதா பார்க்க போற ஊரோட பேர் வந்து ராசக்காபாளையம். ராசக்காபாளையம் இது வந்து நம்மளுடைய கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற ஊர் தான் ராசக்காபாளையம். 23வதா பார்க்க போற கிராமத்தோட பேர் வந்து வயிறுசெட்டிபாளையம். வயிறுசெட்டிபாளையம் இது வந்து திருச்சி மாவட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வயிறுசெட்டிபாளையம் இங்க வந்து மீன்பிடி திருவிழா வந்து அடிக்கடி நடத்துவாங்க. அது வந்து ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு திருவிழான்னு வந்து சொல்றாங்க. 24வதா பார்க்க போற ஊரோட பேர் வந்து காக்காபாளையம். காக்காபாளையம் இது வந்து சேலம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க. இங்க இருக்கிற ஏரிகள் வந்து ரொம்ப பழமையான ஏரிகள் வந்து நிறைய வந்து இருக்குங்களாமா. காக்காபாளையம் சேலம் மாவட்டத்துல வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கடைசியா 25வதா பார்க்க போற ஊரோட பேர் வந்து ரொம்ப 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 வித்தியாசமான ஊருங்க. சுள்ளெரும்பு. சுள்ளெரும்பு உண்மையிலுமே தான் சொல்றேங்க. சுள்ளெரும்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வந்து இருக்கு. இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் சுள்ளெரும்பு. எறும்போட பேர் கூடவா உங்களுக்கு ஊரோட பேரா மாறும். ஆனா வந்து வித்தியாசமா இருக்குதுங்க சுள்ளெரும்பு. இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நான் வந்து நம்புறேன். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஊர் பேர் வந்து இவ்வளவு நாள் வந்து தெரிஞ்சிருக்காது. இந்த வீடியோ வாயில வந்து இந்த 25 ஊர் பெயர்களை வந்து நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு வந்து நான் வந்து நம்புறேன். இன்னும் வந்து நிறைய ஊர் பேர் வந்து இருக்குங்க. நான் ஜஸ்ட் வந்து ஒரு 25 ஊர் பேர்களை தான் நான் எடுத்து நான் வீடியோவா வந்து நான் போட்டிருக்கேன். இது போக இன்னும் ஊர் பேர்கள் வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த பார்ட் 2 வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணிடுறேன். நம்ம சேனலை வந்து நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கிங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.